ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. இதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்ல டேஸ்டியான வாழைப்பூ வடை நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்தி ஆல்சோ. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு ஹாஃப் கப்பு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 hours ஊற வைக்கணும். 2 hours கழித்து பார்ப்போம். வெட்டின வாழைப்பூ, மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நிறையா சேர்க்கணும், மூழ்கிற அளவுக்கு. இதை நம்ம 10 minutes பாயில் பண்ணணும். 10 minutes ஆகிடுச்சு. வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டி இருக்கு பாருங்கள். அதனால தான் நான் ஆயில் அப்ளை பண்ண சொன்னேன். ஸோ நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அது பிசுக்கு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ வாழைப்பூவை, அந்த பாத்திரத்துக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். அப்போ ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. வடிகட்டியில் நம்ம வாழைப்பூலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் வாட்டரில் விட்டு நம்ம அலசினோம்னா அந்த இதெல்லாம் போயிடும், சூடு போயிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் வேக வச்சு பிழிஞ்சு எடுத்த வாழைப்பூவை போட்டிருக்கேன். இதை நம்ம ஒன்றும் பாதியமாக சுற்றி எடுக்கணும். ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதை வடை மாவு பதத்துக்கு அரைக்கணும். குறைப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். வாழைப்பூ அரைச்சதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி, கடலைப்பருப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சால்ட் செக் பண்ணிக்கலாம். வடை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாழைப்பூ வடை மாவு நம்ம இப்படி பிடிச்சு சின்ன சின்ன வடைகளாவோ பெருசாகவோ தட்டி சாப்பிட்லாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். வாழைப்பூ வடை மாவு உருண்டைகளாக்கியிருக்கேன். வடைகளாக தட்டி வச்சுருக்கேன். ஆயில் சூடானதும் வடைகளை போட்டு பொரிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கேர்ஃபுல்லாக நம்ம ஓரத்தில் விடணும். அப்போ தான் நம்ம கையில் தெளிக்காமல் இருக்கும். இதை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பி விடலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாழைப்பூ வடைகளை பொரித்து எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. வாழைப்பூ வடை ரெடி. இது நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாழைப்பூ வடை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.